தூயோர்களாம் எல்லோரும் நீ தோன்றும் நாளினை ஓயாமல் நோக்கி பார்த்தே தமிழ் மகிழ்ந்தாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். காரிருள் நீங்கி புத்தொளி பரவிட இனியவன் இயேசுவை இடைதனில் தாங்கிட தெய்வீக மகள் மழலையாய் உதித்த பொன்னாள் இந்நன்னாள். பாவ இருள் சூழ்ந்த உலகில் ஒளி நிறைந்த அருள் விளக்கு நம் அன்னை. புனிதமும் மாசற்றதுமான இம்மனுக்குலத்தின் புதிய சகாப்தத்தை மரியாவின் பிறப்பு துவக்கி வைக்கிறது. கருவாகி உருவாகும் அனைத்து உயிர்களுமே நம் ஆதி பெற்றோரின் பாவத்தை தாங்கியே பிறக்கின்றன. இதற்கு விதிவிலக்காக ஜென்ம மாசின்றி மரணம் வரை அதே மாசின்மையில் நிலைத்து நின்றவர் நம் அன்னை. இந்நன்னாளில் ஆண்டவரின் ஆசிரை நிரம்ப பெற்ற நம் தாய் இச்செபவேளை முழுவதும் நம்மோடு இருந்து வழிநடத்த இறை ஆசிரை பெற்றுத்தர அருள் வேண்டி அன்னையை புகழ்ந்து மங்கள கீதம் பாடுவோம். மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, இறைவனின் அருளால் நிறைந்துள்ளார், இறைவனின் தாயாக ஏற்றிடுவார், இறைவனின் இறைபாத அடிமையினார், இணையில்லாத திட்டம் நிறைவேறட்டும். மங்களம் மங்களம் மாமரியே, ஆகட்டும் என்றும் வார்த்தையினார், ஆண்டவர் அவனில் அவதரித்தார், உலகம் கிறிஸ்துவில் தந்தையுடன் உறவில் இணைய வழி திறந்தார். மங்களம் மங்களம் மாமரியே, மனிதனாய் இறைமகன் வாழ்வதையே மனதில் தியானித்து வாழ்ந்திடவும், பாடுகள் பட்டு உயிர் தவத்து பாரினில் சாட்சியாய் வாழ்ந்திடவும், பரிந்துரை பாய்தாய் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே. இறைவா, உமது உயிருள்ள பிரசன்னம் ஒவ்வொரு படைப்பிலும் நிறைந்து இருக்கின்றது. உமது ஆற்றல் ஒவ்வொரு அணுவிலும் இணைந்துள்ளது. இந்த புத்தம் புதிய நாளின் தொடக்கத்திலே உம்மை போற்றி புகழ்கிறோம். நீர் செய்து கொண்டிருக்கிற அனைத்து நன்மைகளையும் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தந்தாய், உமது பிரசன்னத்தில் இணைந்து உம்மை போற்றி புகழ்கிறோம் இப்பஜன் வழி. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. இயேசுவின்
நிலவெனும் வதனம் நெற்றி, நெடுமலை அணைய கூந்தல், மலரெனும் கண்கள் கைகள், மரியம்மை அழகின் தெய்வம். கருவிலே புனிதம் கொண்ட, பிறப்பிலே மகிமை கண்ட, அருள் நிறைந்த இல்லிடமாய் இறைவன் தமக்கென தேர்ந்தெடுத்த அற்புத குழந்தை மரியா இறைவன் வரைந்த ஓவியம். அன்னை மரியா இறையருள் நிறைந்தவர், பேரழகு கொண்டவர். தாழ்ச்சியில் உயர்வு கண்டு உயர் பண்புகளை தன்னில் கொண்டு உலகினரின் அன்னையானவர். மனித குலம் அன்பு, அமைதி, மகிழ்வுடன் மாசில்லா வாழ்வு வாழ ஒளி சுமந்து வந்த திருவிளக்கு நம் அன்னை மரியா ஆரோக்கிய மாதா. இத்தகைய பெருமைக்கும் சிறப்புக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய அன்னைக்கு இன்று பிறந்த நாள் விழா. வாருங்கள், நாம் அனைவரும் உலகோடும் இயற்கையோடும் இணைந்து மகிழ்ந்து கொண்டாடுவோம். அன்பு சகோதரிகளே, இந்த நாள் நமக்கு ஒரு இனிய நாள், மகிழ்ச்சியான நாள். தாய் திரு அவையானது அன்னையின் பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்றது. அன்னையின் பிறப்பு விழா நமக்கு நலமான வளமான வாழ்வை கொண்டு வருகிறது. உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் நோயுற்று இருப்போருக்கு அவர் மகன் குணமளிக்கும் மருத்துவராக இருக்க ஆரோக்கிய அன்னை பரிந்து பேசுகிறார் என்பதை நினைவுறுத்த இவ்விழா அழைப்பு விடுக்கிறது. உலகை மீட்க வந்த தெய்வத்திற்கு தாயான மரியா இறை திருவுளத்திற்கு ஆகட்டும் என்று பணிந்ததால் நம் அனைவருக்குமே தாயாக இருந்து வழிநடத்துகிறார். புனித அல்போன்ஸ் லிகோரி நம் அன்னையை பற்றி இவ்வாறு சொல்கிறார்: இறைவனின் புகழ்ச்சிக்காகவும் மனித குலத்தின் மீதான அன்பினாலும் நம் மீட்பிற்கு ஒத்துழைத்த நம் அன்னை மரியாவின் வழியாக மட்டுமே மனித குலம் மீட்கப்படும் என்ற இறை தகுதியை ஆண்டவர் வழங்கியுள்ளார். இதோ இந்நாள் நமக்கு நினைவூட்டுவது ஸ்வக்கின் அன்னம்மாள் வழியாக மரியா தன் தாயின் கருவிலேயே உலக மீட்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதுதான். அன்னை மரியாவின் பிறப்பு நாளில் தாய் திரு அவையானது பெண் குழந்தைகளின் தின விழாவை கொண்டாட அழைக்கின்றது. பெண் குழந்தைகள் ஒவ்வொரு குடும்பத்தின் ஒளி, சமுதாயத்தின் வலிமை, வரப்பிரசாதம். ஒவ்வொரு குழந்தையையும் நேசித்து மதித்து காப்பது நமது கடமை. அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் நம் அழைப்பு, தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம், பணியை செய்யும் விதம் இவற்றை பற்றி சிந்திப்போம். நமது இலக்கு மக்களாகிய பெண்கள், குழந்தைகள் இவர்கள் வாழ்வில் ஒளியேற்றுபவர்களாக வாழ அன்னையின் அருள் வேண்டுவோம். இயேசு இறையன்பின் முழு வெளிப்பாடு எனில் மரியா அவ்வன்பின் முழு நிழல் ஆவார். இயேசு அளித்த மீட்பு முழுமையானது என்றால் மரியா தன் பிறப்பின் வழியாக தந்தது அதன் தொடக்கமே. எனவே அன்னை மரியாவிடம் நம்மையே முழுவதும் ஒப்பு கொடுப்போம். அவர் அன்பு மகன் நம் ஆண்டவர் இயேசு வழியாக நம்மை வழிநடத்த அருள் வேண்டி இப்பாடலில் இணைவோம். நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ.
அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து
கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலக மீட்பரின் தாயாம் நம் அன்னை மரியாளின் பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் நாம் அன்னையை மனமுவந்து வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் புதிதாக குழந்தை பிறந்தால் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அதுபோல குடும்பத்தில் ஒருவருக்கு பிறந்த நாள் என்றாலும் நாம் மகிழ்ந்து அவர்களை வாழ்த்துகிறோம், பரிசுகள் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் நாமும் அன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுவோம். அன்னையிடம் விளையும் பண்புகளில் ஒன்றால் வாழ்த்தி ஆசீர் பெறுவோம். அனைத்துலகிற்கும் அன்னையாய் விளங்கும் எம் தாயே, உமக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அம்மா, உம்மிடம் விளங்கிய அனைத்து பண்புகளில் ஒன்றான பொறுமையை என் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளிலும் கடைபிடித்து வாழ உமது ஆசீரை வேண்டுகிறேன். அம்மா, ஆகட்டும் என்று அடிபணிந்த நாள் முதல் தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்து உண்மையான சீடத்தியாய் தாழ்ச்சியில் மேலோங்கி நிற்கும் அம்மா மரியே, உமக்கு எனது அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உம்மை போல் நானும் தாழ்ச்சியில் வாழ வரமருளும். பாசத்துக்குரிய பாலகியே, உமது மாசற்ற உடலையும் அது புதிக்கப்பட்ட தூய துயிலையும் கிடத்தப்பட்டிருந்த பரிசுத்த தொட்டிலையும் தாழ்மையோடு வணங்குகிறோம். நீர் பிறந்த நாளையும் நேரத்தையும் வாழ்த்துகிறோம். எம் அன்பு தாயே, அம்மா மரியே, உம் ஆன்மீக அழகை பரிணமிக்கும் அனைத்து விழுமியங்களும் எம் வாழ்வுக்கு வழிகாட்டியாய் இருக்கின்றன. அம்மா, நீர் இறை விருப்பத்தை அறிய அனைத்தையும் உள்ளத்தில் வைத்து தியானித்து இறையுணர்வில் நிலைத்திருந்தது போல நானும் இறையுணர்வில் நிலைத்திருக்க அருள் வேண்டி உமக்கு பிறந்தநாள் வாழ்த்தை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். விஷ் யூ a happy birthday அம்மா. அன்னையே, என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனின் திருவுளத்தில் நிலைத்திருந்து அவரின் விருப்பத்தை நிறைவேற்றினீர். அது உங்களிடம் பிடித்த ஒன்று. நானும் உம்மை போல் இறை விருப்பத்திற்கு செவிமடுக்க எனக்காக பரிந்து பேசும். அம்மா, இந்த நாளில் உங்களை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. உங்களிடம் எனக்கு ரொம்பவும் பிடித்த பண்பு பிறருக்கு உதவுதல். அந்த பண்பில் நானும் வளர உம்மிடம் ஆசிரியை வேண்டுகிறேன். இன்றைய நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சியான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
நமது சபை தலைவர், பொது ஆலோசகர்கள், மாநில தலைவர், அவரின் ஆலோசகர்கள், சபையில் உள்ள அனைத்து சகோதரிகள், நமது நிறுவனங்கள், அதில் பணிபுரிபவர்கள், பயிலும் குழந்தைகள் அனைவருக்காகவும் நமது ஜெப அலைகளை அனுப்புவோம். இன்று பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. பெண் குழந்தைகள் சமுதாயத்தில் பயமின்றி வெளியில் செல்லவும், மதிப்புடனும் மாண்புடனும் நடத்தப்பட வேண்டுவோம். புதிதாக பிறந்திருக்கும் குழந்தைகளுக்காகவும் கர்ப்பிணி பெண்களுக்காகவும் வேண்டுவோம். இன்றைய நாளில் நாம விழாவை சிறப்பிக்கும் அனைவருக்காகவும் வேண்டுவோம். உலக அமைதிக்காகவும் தலைவர்களுக்காகவும் நாம் கொண்டாட இருக்கும் யூபிலி ஆண்டு சிறப்பாக நடைபெற ஜெபிப்போம். அன்னை வழியாக இறைவன் நம் தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மஞ்சாடுவோமாக. ஆண்டவராம் கடவுளே, பேறு பெற்ற கன்னி மரியா, உம் மகனை பெற்றெடுத்த போது எங்கள் மீட்பின் நாள் உதயமானது. ஆண்டவருடைய பிறப்பு நாளை கொண்டாடும் எங்களுக்கு உமது அருளையும் அமைதியையும் வழங்குவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித வியாகுல அன்னையே, உமது ஊழியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.